இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கௌதம் சார், சிபி சார், நீங்க சமைச்ச டிஷ்ஷஸ் ஜட்ஜஸ் கிட்ட கொண்டு வாங்க. சார், நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க? கதம்ப சாம்பார் சார். ஓ குட். நல்லா இருக்கு. குட் குட். சூப்பர். தேங்க் யூ சார். சிபி சார், நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க? உளுந்தங்களி கருவாட்டு குழம்பு. வாவ், சூப்பர். சிபி சார், பர்டிகுலரா இந்த டிஷ்ஷை எதுக்கு சூஸ் பண்ணீங்க? இது என் ஜானுக்காக நான் சமைச்சேன். முதல்ல இந்த டிஷ்ஷை என்னால் சமைக்க முடியுமான்னு எனக்கு கேள்வி இருந்துச்சு. அதுவே எனக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. அதை நான் ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதான் உடனே பண்ணிட்டேன். சூப்பர் சார். என்னாச்சு சார்? சின்ன வயசுல எங்க பாட்டி இப்படிதான் உளுந்தங்களை செஞ்சு ஊட்டி விடுவாங்க. அது ஞாபகம் வந்துருச்சு. அதே டேஸ்ட் பல வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே இருக்கு. இந்த போட்டியோட வெற்றியாளரா நாங்க மிஸ்டர் சிபி அனௌன்ஸ் பண்றோம். எஸ். சொல்லு தமிழ். சிபி இந்த போட்டியில ஜெயிக்கும் போது நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும் இந்த ஷோல இருக்கணும். அவங்க சிபியோட இந்த சக்சஸ பார்த்து சிறப்பா செலிப்ரேட் பண்ணணும். நீ தான் அவங்க எல்லாரையும் வர வைக்கணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன் தமிழ். நீ போய் ஹெல்ப் பண்ணு போ. பிரகாஷ், இன்னைக்கு உன் புள்ள என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு பெரிய குக்கிங் ஷோக்கு போய் சமைச்சு அசத்திருக்கான். சத்தியமா என்னால நம்ப முடியல. உன் புள்ள மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம இருந்தேன். என்னைய நம்பாம இருக்க? நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு சவால் விட்ட மாதிரி நிரூபிச்சிட்டான். அப்படியே என்னோட கைப்பக்குவம் இதெல்லாம் நீ நேர்ல இருந்து பார்த்திருக்கணும். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சீக்கிரமே நீ குணமாயிரு. உன் புள்ள கையால சமைக்க சொல்லி உனக்கு சாப்பாடு கொடுக்கறேன்.
நீ குணமானதுக்கு அப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா சிபி உன்கிட்ட வந்து பேசுவான். இந்த குடும்பத்துல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நிமிஷத்துக்காக தான் நான் இத்தனை நாள் தவம் இருந்தேன். அக்கா, எனக்கும் காலேஜுக்கு டைம் ஆச்சு, நானும் கிளம்பணும். ம். இந்தா இந்தாடி, பாத்து பாத்து புடி, சுடுது. என்னம்மா சாப்பாடு? சாப்பாடும் பொரியலும் தாண்டி வச்சிருக்கேன். இன்னைக்கும் அதேதானா? சரி சரி, கிளம்புறேன். தேனு இரு, போறப்ப நான் உன காலேஜ்ல இறக்கி விட்டுடுறேன். அதெல்லாம் வேண்டாம். வேண்டாம்க்கா, நான் பஸ்ல போய்க்கிறேன். பஸ்ல போறியா? தேனு, வழக்கமா பஸ்ல எல்லாம் மனுஷன் போவானான்னு கேப்ப, ஆட்டோல தான் போவேன்னு அடம் பிடிப்ப. இப்ப எதுக்கு பஸ்ல போறேன்னு சொல்ற? அது ஒண்ணும் இல்லம்மா. பாவம் அக்கா, எனக்காக காலேஜ் வரைக்கும் வந்துட்டு வண்டியை திருப்பிட்டு வரணும்ல, கஷ்டம் தானே. அக்கா வேலைக்கு வேற லேட்டா போனாலும் கம்பெனில ஏதாவது பேசுவாங்கல்ல. அக்கா போட்டும், நான் போய்க்கிறேன். ஆமா, நான் வரேம்மா. பாய் பாய். தமிழ் என்ன? இப்பதான் வேலைக்கு வந்தியா? ம், ஆமா. ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. சத்தியமா சொல்ற தமிழ், நீ இவ்வளவு டேலண்டா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ம், ம். ஆமா தமிழ், நானும் ஃபர்ஸ்ட் சந்தேகத்தோட தான் பார்த்தேன். ஏய், அங்க இருந்துட்டு இங்கேயும் எனக்கு ஜாலரா அடிக்கிறியா? சாச்சா, நான் உண்மையதான்ப்பா சொல்றேன். ஜனாமாக்கு அடுத்து சிபியை கரெக்டா கைட் பண்ற ஒரே ஆள் நீ மட்டும்தான். நீ இல்லனா அவன் அந்த ஷோல ஜெயிச்சிருப்பானா? அவரே செம்ம காண்ட்ல இருக்காரு, சும்மா ஏத்தி விடாத. அவன் என்னத்த காண்ட்ல இருந்து என்னத்த பண்ண வாமாப்ல, உன்னை பார்த்தா பெருமையா பேசிட்டு இருந்தேன். அப்படியா? அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சிபி சார், இன்னைக்கு நீங்க பண்ண ஷோவை பத்தி, அதுல வின் பண்ணத பத்தி பேப்பர்ல ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கு. எல்லாரும் உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. கங்க்ராட்ஸ். அதான பார்த்தேன். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது.